தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தண்ணி பிடிச்சிங்களே, தண்ணி குடத்துல போய் தண்ணி பிடிச்சிங்களே, தண்ணி பிடிச்சி கொண்டாந்து வச்சுட்டு என்ன பண்ண? குதிரை ஏறல கிச்சன்ல வச்சு, அப்புறம் அதுல இங்க வா 18:48, இங்க வா, உனக்கு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா 18:48 காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருந்ததுடா. என்ன தெரியுமா, இந்த கிழவன் மக்களே கொஞ்ச நேரம் காது மூடிக்கங்க. இந்த 18:48 கிட்ட நான் சொல்லியே ஆகணும். என்ன பண்றான் கிழவன், அவளை ஏண்டா உன்னால முடியாதாடா? ஏண்டா ஐயோ, என்னால் எனக்கு வேற வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஏண்டா உன்னால முடியாதா? அவளை குதிரை ஏற சொல்ற, அவளை ஏற சொன்ன, உன்னால முடியாது. நீ சும்மா இருப்ப சரியா? பைப்ல தண்ணி அடிக்கிறதெல்லாம் அவ தானே. சரி மக்களே, நானும் இந்த டபுள் மீனிங்ல பேச வச்சிட்டியடா என்னைய. கர்மம் கர்மம். சரி நான் சொல்றேன். ஏண்டா அது என்னடா அப்படி ஒரு சவுண்டு? ஷபா ஐயே அம்மே. நேத்து நைட்டு கூட எடுத்து கேட்டு பார்த்தேன் மக்களே. ஐயோ, அதை கேட்டுட்டு நான் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். ராத்திரி 2 மணிக்கு உட்கார்ந்துட்டு கேட்க சிரிக்கிறேன். என்னன்னா இதை என்னன்னு போடுவேன். இதை போட்டேன்னா அந்த என்னது என்ன ஒரு மீடியா வருவானே, என்ன மீடியா, கேஎம் மீடியா, இன்னும் ஒரு மீடியா ஒருத்தன் வருவானே, அவன் இந்த பிச்சுமணி, ஜப்பான் துறை, 18:48, ரைடு வித் சிவிக்கு, இவனுங்க ஞாபகம் எனக்கு வந்தது. இவனுங்களாம் எப்படி கமெண்ட் போடுவானுங்க, கமெண்ட் இவனுங்க எந்த மாதிரி போடுவானுங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். டேய், உங்களுக்கெல்லாம் சூப்பர் கண்டென்ட் மீடியா கேம் சாட்சிக்கு நல்லா தெரியும். கிச்சன்ல வச்சு நீ ஏர்னிய குதிரை ஏற்றம், அவதான் உன் மேல குதிரை ஏறினா சரியா? அவதான் குதிரை ஏறினா, நீ இல்ல, நீ சும்மா தான் நின்னுகிட்டு இருந்த. அவதான் ஏறினா சரியா? குதிரை ஏத்தினிய குதிரை சரி. இந்த குதிரை ஏத்தின அந்த அந்த கொடுமைய ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து கேட்டுட்டு கெக்கே வைக்கன்னு சிரிக்கிறேன்.